மதுரை விமான நிலையம் பின்புறத்தில் உள்ள மைதானத்தில் சுமார் ஆயிரக்கணக்கானோர் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற இருந்தது. ஆனால் அங்கு வெறும் சொற்ப அளவிலான நபர்களே உள்ள நிலையில் திடீரென வீசிய பலத்த காற்றால் அங்கு வைக்கப்பட்டிருந்த தலைவர்களின் பேனர்கள் கிழிந்தும் நாற்காலிகள் தூக்கி வீசப்பட்ட காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். ஆயிரக்கணக்கானோர் இணைவார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில சொற்ப நபர்களே அங்கு வந்திருக்கிறார்கள். நிலவரம் என்னவாக இருக்கிறதுங்க? நிச்சயமாக ஆசிரியர், அதாவது இன்று ராமநாதபுரம் மன்னர் இளைய மன்னர் ஆதித்யா சேதுபதி ராஜா தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெறும் என கூறப்பட்டிருந்த நிலையில் சுமார் 500 நபர்கள் மட்டுமே தற்போது வரை வந்திருப்பதால் அதிக அளவு நாற்காலிகள் அமைக்கப்பட்டு அதில் பலத்த காற்றின் மூலம் காற்றில் பறக்கக்கூடிய காட்சிகளும் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை வரவேற்பதற்காக மதுரை விமான நிலையம் அருகே உள்ள மண்டல நகர் பகுதியிலிருந்து நிகழ்ச்சி நடைபெறும் வளையங்குளம் கருப்புசாமி கோவில் அருகே வரை சுமார் நீண்ட தூரம் இரு புறங்களும் கட்சி கொடிகள் சாலை நடுவில் நடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பலத்த காற்று மூலம் கட்சி கொடிகள் அனைத்தும் சாலையின் குறுக்கே சாய்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கும் உள்ளாகி வருகின்றனர். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறும் விழா மேடையின் நுழைவாயில் முன்பு பிரம்மாண்ட கோட்டை சோறு போன்ற பிளெக்ஸ் பேனர்களால் அமைக்கப்பட்ட பேனர்களும் காற்றின் மூலம் கிழிய தொடங்கியதால் கட்சி நிர்வாகிகளே அதனை ஏதேனும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்தையும் முழுமையாக அகற்றிவிட்டனர். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெறும் என நேற்று செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூட ராமநாதபுரம் இளைய மன்னர் ஆதித்யா சேதுபதி ராஜா செய்தியாளர் சந்திப்பின் போது கூறியிருந்தால் தற்போது சொற்ப நபர்களே வந்திருப்பதால் பாஜகவிடையே முகசுளிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து 5 மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்கும் எனவும் கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போதுதான் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுள்ளதால் 2 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருப்பதால் வந்திருக்கக்கூடிய கட்சியில் இணைய வந்திருக்கக்கூடிய இளைஞர்களும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தின்பண்ட கடைகளிலும் வாகனங்களில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து வருவதால் கட்சியில் இணையும் நிகழ்ச்சியா அல்லது இது ஏதேனும் திருவிழாவிற்கு வந்த நிகழ்ச்சியா என சமூக கேள்விக்கு உள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து தற்போது நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 4500 பேருக்கு 250 கிலோ சிக்கன் மற்றும் சிக்கன் பிரியாணி 65 உள்ளிட்டவைகள் சமையலானது தயார் நிலையில் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.